அதனால நீ கனப்பெற்றிருப்ப. அப்ப சகோதரர்களுக்கு முன்பதாக தான் கனப்படுத்துவாராம். அப்ப நம்ம கூட பிறந்தவங்க முன்னாடி தான் தேவன் நம்மளை கனப்படுத்துவார். நம்ம சகோதர உறவுகள் முன்பதாக தான் தேவன் நம்மளை கௌரவப்படுத்துவராக இருக்கிறார். வெட்கப்படாத ஒரு வாழ்க்கையை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் அப்படிதான் கௌரவப்படுத்தினாராம். தனியா கூப்பிட்டு போயிட்டு இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணலையாம். எப்படி அபிஷேகம் பண்ணார்னா, எபிரேயர் 1:9 தெளிவா எழுதியிருக்குது பாருங்க. எபிரேயர் 1:9 பாருங்களேன். எபிரேயர் 1:9, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும். அப்படின்னா தோழரை பார்க்கலாம் இயேசு கிறிஸ்துவ பத்தி. நீங்க உங்க இயேசுவை தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அங்க கம்பாரிசன் பண்றார். தோழர்கள் இருக்கிறாங்க, அந்த தோழர்கள் தூதர்கள் எல்லாம் இருந்திருக்கலாம். அந்த தோழர்கள் மத்தியில ஆனந்த